Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Granny Chapter 2 in Roblox. ஆமா மக்களே, இன்னைக்கு நம்ம Granny Chapter 2 Roblox தான் விளையாட போறோம். ஆமா மக்களே, சோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க 5 நிமிஷம் லேட். ஆமா மக்களே, அதே மாதிரி இந்த தடவை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். ஆமா மக்களே, நம்ம முடிக்கலனா இது சீவர் எஸ்கேப் இல்ல இதுல சீவர் எஸ்கேப் இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா Granny Chapter 1 நான் சீவர் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களால் முடிக்க முடியல பிகாஸ் ஆஃப் சம் ஸ்டன்கன். ஓகே வாங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆரம்பத்திலே ஸ்டன்கண்ணா போடு மாசு. ஸோ பீஸ் ஆஃப் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ வாங்க போகலாம். ஏமாண்டாதான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணு. கிளாஸ் ஃபியூஸ். அதாவது என்ன பண்ணுவோம் டேய் இப்போ நம்ம எதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம்? வெயிட் பண்ண, நம்ம இன்ட்ரோ போடவே இல்லையே. ஓகே மக்களே வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போயிட்டு கிராணி கிராண்ட்பாவை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துடலாம். மொட்டை சொட்டையை பார்க்கலன்னா நாளே ஒழுங்காக ஆரம்பிக்காதுடா. ஓகே மக்களே கேஸ்லின் கிடச்சிச்சு. இது போட்டுக்கும் ப்ளஸ் ஹெலிகாப்டருக்கும் தேவைப்படும். ஸோ கேவி 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 விட்டு கேவி. ஓகே மக்களே நம்ம கேவி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். பட் ஆமாம் எங்கடா என்னடா மூஞ்சிடுச்சு பாரு பாரு கருப்பு கலரில் கண்டுச்சு யாரா. ஏய் ஆமாம் எடுக்க விட்றா. என்னடா பண்ணுறது அந்த இதுல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆமா எங்க இருக்குமோ அங்க தான் இருக்கும். அப்படியா? ஏன்டா திரும்பி நம்மகிட்ட கிடைக்காதோ ஒன்று? இப்போதைக்கு நம்ம தேவைடா. இவனுங்களாம் நம்ம ஈஸியாக அவுட் ரன் பண்ணிடலாம். நான் போன வாட்டியும் சொல்லியிருக்கேன், இந்த கிராணி முஞ்ச பார்த்தா 10 வருஷம் பல்லு வளர்க்காத பாட்டி மாதிரி இருக்கு. போர்டு வச்சு தேவையான நிறைய பொருள் கிடச்சிச்சு. ஆஹா பயன்ட்டேன். டேய் ஏமோ எங்கடா நிறைய பொருள் கிடச்சிச்சுப்பா. ஆமாம் சுற்றில போய் பார்க்கலாம் மக்களே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி மக்களே குட்டி டிஸ்டர்பன்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். ஸோ போட் ஸ்டீரிங் வீல் கூட எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இது சர்வரில் எத்தனை பேராக இருக்கானுங்க? எந்த வேலையுமே கேஸ் கேன் எடு. கேஸ் கேன் இல்லை. ஓ இங்கே இருக்கா? கிளாஸ் ஃபியூஸ்ரா அது. கேஸ் கேன் போய் எடுத்துருவோம். அது மேலே இருந்துச்சு. ஆமாம் மேலே என்னடா போகிற போக்க பார்த்தா நம்ம போட் எஸ்கேப் என்ன 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடும் போல. அதான் என்ன மக்களே ஸ்பீட் ரன் மாதிரி பண்ணிருக்கேன். சைடு லெஃப்ட் ஏப்பண்டா பயமாவே இருக்குது. ஆமா ஒருத்தன் போலாமா? ஆனா அது என்னது ரெட் கலர் ஏதோ கீ தெரியலையே. எனக்கு கீ மாதிரி இல்ல லெக் பீஸ் மாதிரி இருந்துச்சு. அப்பா அப்படிதான் இருக்கும். லெக் பீஸ் தான். ஐயோ கேவி 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 எப்பறா 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 गाइस இந்த கேள்வி வந்து கமிகம் பிஸ்டல் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கமிகம் பிஸ்டலா? ஒன் பீஸ் பைத்தியம். ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாக் அவுட் ஆகிட்டோம். ஸோ வாங்க இந்த தடவை கேவி கேவி சரியான கேவி மக்களே. இது சேஃப்டி மக்களே. இந்த கேவி டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்குது மக்களே. என்னடா அது மிச்சாது? கிராணி ஒன்ல தான் என்ன பண்ணுன்னு தெரியும். ஆஹா அட்ரா 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 டேய் அட்ரா டேய் சேஃப்டி போடாங்க போய். அட்ரா டேய் அவன் அடிச்சிரா. அதை போடுறேன்டா டேய். இங்க பண்ணுமா? ஐயோ ஒருத்த சத்தம் ஓடு 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 அச்சமில்லை ஓடு. என்னடா கிளிச் ஆகுது? எனக்கு ஒன்று புரியல. இந்த இடத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணுறாங்களா? போக வச்சிட்டாங்களா? சிட்டா இங்க இப்போ அந்த சிலிண்டர்னா பேபி போயிடுச்சா? கொன்றுப்பாங்க. சைல்ட கொன்னுட்டாங்கனே. மக்களே செம பக் ஆகுது என்னன்னே தெரியல. சரி போய் நெட்வொர்க் ப்ராப்ளம். கேஸ்லின் இது. எப்பா பயன்டா. கேஸ்லின் இது. செயின் கட்டல கட்டிங் பிளேஸ். டேய் எங்கடா இருக்குது? டேய் எங்கே இருக்கு? கண்ணுக்கு தெரில மக்களே, கண்ணுக்கே தெரில. ஏன்னா சத்தியமாக சொல்கிற கண்ணுக்கு தெரில. டேய் என்னடா இது என்னடா நடக்குது? மூவ் பண்ண முடியல என்னால். தம்பி ஹெல்ப் பண்ண. டேய் முடியலடா. டேய் ஐயோ என்னடா நடக்குதுங்க? மக்களே வாங்க கேஸ்லின் கன் வந்து எடுத்துறோம். செம பக் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல எஸ்கேப் பண்ணனும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏதோ ஒரு வேலைய பார்த்தோம். ஐயோ ஓய் மக்களே கிராண்ட் பார்க்கா மக்களே. கேவன் இருக்கான் மக்களே. கிராமம் அங்கே தான் மக்களே இருக்கான். நம்ம வந்து எங்கடா பார்த்தோம் சிங்கன்னு? சேஃப் கீ இப்பாச்சு போட்டு பாறா ஒர்க் ஆகுதான்ட்டு. சேஃப் கீ போட்டு ஒர்க் ஆயிடுச்சுடா. உள்ள கட்டிங் பிளேஸ் இருந்துச்சு. செயின் கட்
இங்கே இருக்கு ஸ்டன். ஆனால் மக்களே ஒரே ஒரு ஆமோ தானா மக்களே இதை பாருங்க அடிச்சிட்டேன் மக்களே. அடிச்சிட்டக்கப்புறம் வந்து ஆமோ காணாமல் போயிடுச்சு. திரும்ப கீழே போய் தான் திரும்பணுமா? அதான் என்ன நடக்குதுங்க? கேவிலாம் பரவாயில்ல, கேவிலாம் பரவாயில்ல. இந்த பாரு இவன் கையில் பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க என்ன, இவன் போட்டு தள்ளிடுவான். பாடி அது மாதிரி ஆமாம், நம்ம தீல போய் கேவன் மட்டும் போட்டு தள்ளலாம். அவெல்லாம் ஈஸி தான். டே கிராண்ட்பா வேணும் முடிச்சிட்டானோ? கிராண்ட்பா போடு. ஜஸ்ட் மிஸ். அடா பாவீங்களா, முடிச்சிட்டாங்கடா. சரி வேற ஏதாச்சும் என்ன தேவை? ஸ்டார்ட் இன்ஜின் கொடு. போட் கீ வேணும். போட் கீ மட்டும் தான். கேஸ்லின் போட்டு ஒருவேளை அந்த சேஃப்டி பக்கத்தில் ஒரு சில ட்ரா இருந்துச்சுல, அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. போட் கீ நம்ம வந்து எங்கே இருக்கோம்? ஒருவேளை மேலே எங்கேயாச்சும் இருக்குல்ல, பார்க்கலாமா? இப்போ நம்ம ட்ராவில் செக் பண்ணவே இல்லை. டேய் யாரான் க்ரீன் பீன் தலையன். இதோ ஓப்பன் பண்ணேன். என்னடா இருக்குதுங்க? ஒன்றுமே இல்லை. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். தெரியலடா. ஸோ இதை எடுத்துட்டு மீட் இருக்கு. மீட் எதுக்கு? அதுக்கிட்ட என்ன? போட் கீ அங்கே இருக்குமோ? மீட் எதுக்கு? டக் டேப். ஓகே மாஸ். மீட் எதுக்கு? யாருக்கு தெரியும்? சைல்டு கிட்டடா. ஸ்பெஷல் கீடா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் வீல் இதுவும் டோர் இருக்குதான். வெயிட் பண்ணு, நம்ம ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டோம். எடுத்துட்டு போய் போடு, டோர் ஓபன். ஹெலிகாப்டர் கீ போடு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆமா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் ஹார்டஸ்ட் எஸ்கேப்ல. கேசோலினும் இருக்கு. அந்த பீஸ் எல்லாமே இருக்குப்பா. பெயிண்டிங்ஸ் இல்ல. அப்புறம் கிளாஸ் பீஸ் இருக்குல நம்மகிட்ட. எவன எத்தனை போய் போட்டு போனோம், போய் பாப்போமா? போய் பாரு. ஓகே फ्रेंड्स, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலே போறோம். டோர் ஓபன் பண்ணே. க்ரோபார் பா. ரெண்டு க்ரோபாரும் ஆமா உடைச்சிட்டானுங்க. அடா பாவி. ஏன்டா டேய், ஒருத்தன் கண்ணை வச்சு சுத்திட்டு இருந்தானே, அவன் உடைக்கலையா? அத போட் கீ போடு. அல்டிமேட் மக்களே, போன தடவை எஸ்கேப்பே பண்ண முடியல. இந்த தடவை என்னடானா 2 நிமிஷத்துல எஸ்கேப் பண்றோம். அதான் மக்களே. ஆனால் அவன் என்னன்னு தெரியுமா, நாங்கள் 5 நிமிஷம் லேட்டு தான் போல சர்வருக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே சரி விடு, போட் கீ மட்டும் தானே மேலே தான். என்னடா கேவி இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரும். கேஸ்லின் நம்ம எடுத்துட்டோம். ஸ்டன் பண்ணிட்டோம் மக்களே. கேவி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து அடிக்குது மக்களே, ரொம்ப கடுப்பா இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த தடவை எஸ்கேப் பண்ண முடியாது போலப்பா. சீக்கிரம். அதெல்லாம் இல்ல. நம்ம எஸ்கேப் பண்ணாம இந்த வீடியோ எண்ட் பண்ண போறது இல்ல. ஃபியூஸ் போச்சு. யோ கேஸ்லின் போட்டியா? எப்போ போட்டேன்டா? போட்டு ஃபுல்லா ஆக்கிட்டியா? ஃபுல்லா ஆக்கிட்டேன். அப்ப போட்டுக்கு மட்டும் தான் மேல போடலடா கேஸ்லின், வேற எவனோ போட்டான். சரிடா பஸ், தண்ணி எடுத்துட்டு வந்துருமா? இந்த கேவி இங்க தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன்டா டேய். நினைச்சேன். எடுத்துட்டு வந்து தூரத்துல இருந்தே முடிச்சிட வேண்டியதான். சும்மா கடிப்பேதிரு. என்னடா இது ஆமோ அப்படி என்னன்னா அந்த இல்ல இடத்துல இருக்கு. ஆமோ பாத்தியா? அதே இடத்துல இருக்கு. வெறுப்பா இருக்கு. ஐயோ. சரி எந்திரி சீக்கிரமா போய் வேலைய பார்க்கலாம். The stun gun is loaded. ஓகே மக்களே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அப்பாடே பயம் முடிச்சிடான்டா. இங்கே ஒருத்தரும் ஷார்ட் கன் ஓப்பன் பண்ணலையா இவனுங்க? சரி விட, நல்லா போட் இருக்குல்ல. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, பக்காவாக முடிச்சுக்கலாம். சரிதான். என்னது சீக்கிரமா போய் இதை எடுத்துட்டு சாவி எடுத்துட்டு போ. அவன் எஸ்கேப் ஆனா நம்ம எஸ்கேப் ஆகிறோம் மக்களே. எஸ்கேப் ஆகுறோம். போட் எடுத்துக்கு போடா. போட் கீ எடுக்கணுமா? பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. ஓகே மக்களே, போட் கீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓய் டே வெயிட் பண்ணுங்கடா நண்பர். பாட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான் நண்பா. இதை விட்டுட்டு போற பாத்தியா? மக்களே எவனா எஸ்கேப் ஆறான். ஓகே சீக்கிரம் 3 நிமிஷம் தான் முடிச்சிடலாம்டா. அந்த இந்த கடைசியா ஒரு தடவை போட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கேட் ஓபன் பண்ணியா? ஆமா. அதுக்கு தான் அந்த ஹேண்டில். ஆமா. ஓபன் பண்ணிருப்பானுங்கடா. ஆமால பண்ணிருப்பானுங்க. எஸ்கேப் ஆயேன் நானுங்க. ஓகே பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ மக்களே. we have escaped the boat escape. 10 minutesல எஸ்கேப் ஆயிட்டோம்டா. என்னடா அது மாஸ்ல? ஆமா இத பாரு, பாக்குறாங்க பாரு. என்ன நடக்குது? என்ன எஸ்கேப் ஆயிட்டானோ? அதான் 2 பேர் பாக்குறானுங்க. என்ன டேய், என்ன வீட்ல இருந்து தப்பிச்சு போய்டானோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டவன புடிச்சின்னு வர அப்படினு.
டேய் நாங்களாம் ப்ரோ பிளேயர் போ அப்பதான் நாங்க பண்ணுவோம். ஓகே மக்களே, we have successfully escaped Granny chapter 2 boat escape. மக்களே போன தடவை அந்த ஏஞ்சல் நக்கலை மட்டும் ஒரே இடத்துல இல்லைன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிருக்கலாம். ஆமா மக்களே, ரொம்ப கடுப்பேத்திருச்சு. 2 எஸ்கேப்பே முடிச்சிருக்கலாம். ஆமா, பட் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Granny chapter 2 boat escape கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம Granny chapter 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேப் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பை சியோ டாடா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் Granny chapter 1 வீடியோ போட்டதையும் பார்த்துருங்க. ஸோ இன்னும் கூட சீக்கிரத்தில் Granny chapter 3 வீடியோ போட்டுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டபுள் லக்கு கிடைக்கும். ஸோ பண்ணி பாருங்கள். டபுள் லக் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி என்ன வேலை பண்ணீங்க, என்ன அலக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு. என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. இந்தா கம்பி கிட்ட. ஓகே மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை பாய் 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 மக்களே.